மக்களே அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பல்லாவரம் சந்தை போனோம். இங்கே பாருங்கள், இந்த வழியாக தான் போனோம் பல்லாவரம் சந்தைக்கு. நம்ம பார்த்தது இந்த கடிகாரங்க சூப்பராக இருந்தது, டிங்டாங் பெல். அடுத்து இந்த வீடியோ பலூன் இருந்தது. இது என்னன்னு எனக்கு தெரில, ஆனால் நிறையா ஒரு மூட்டை நிறையா வச்சுருந்தாங்க. இது யாராவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக இதெல்லாம்ங்க நம்ம பார்த்தோம். கேஷியோட குட்டி கால்குலேட்டர் சூப்பராக இருந்தது. பாருங்க, இந்த அம்மா தூண்டு இதெல்லாம் அந்த காலத்தில் வச்சுருக்குன்னா எப்படி இருக்கும். அது ஒரு பழமை தான். அதே கடையில் இந்த காற்றடிக்கிற பம்ப் வச்சுருந்தாருங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ளோயர் வச்சுருந்தாரு. அது நல்லா பெருசாக இருந்தது, பட் அது ஒயர் இல்லை, நல்லா வச்சாச்சு. அடுத்தது அந்த கண்ணாடி வச்ச புது பீரோ பார்த்தாங்க. நிறைய பீரோ இருந்தது, ஒரு 5-6 இருந்தது. அப்புறம் நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாடி, ஊறுகாய் வைக்கிறது, உப்பு போட்டு வைக்கிறது. அப்புறம் வந்து கண்ணாடி டம்ளர்ஸு, அப்புறம் குடுவை எல்லாமே இருந்தது. இதுவும் நல்லா இருந்தது. ஃபஸ்ட்லேயே இருந்ததுங்க. இது பார்த்திங்களா, சாணம் பிடிக்கிற மெட்டீரியலு. இது நிறையா வச்சுருக்காங்க. யாராவது கத்தி சாணம் பிடிக்கிறதுனா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷூஸ் பாருங்களேன், பக்காவாக வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு தெரில. நைக்கி, அப்புறம் பார்த்திங்கன்னா பூமா வச்சுருந்தாங்க போல். ஆமாம், பூமா எல்லாமே வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம பாருங்கள், சூப்பரான பொம்மைங்க. இந்த ஸ்பாஞ்ச் பொம்மை எல்லாம் க்யூட்டாக அழகழகாக இருந்தது. செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்கள். எல்லாமே 100 ரூபா. எது எடுத்தாலும் 100 ரூபா, எது எடுத்தாலும் 100 ரூபா. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், செவ்வாழை கன்று வச்சுருக்காங்க. ஒரு கன்று 70 ரூபா சொன்னாருங்க. இதுவும் எடுத்துகிட்டு போய் இடம் இருக்கவங்க வச்சு வளர்க்கலாம். இந்த இது பக்கத்துலேயே கன்று, கீரை, செடி எல்லாமே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த தார்பாய்ங்க. தார்பாய்லாம் மழை காலத்தில் யூஸ் ஆகும், இல்லை வெயிலுக்கு யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வச்சுருக்காங்க. யாராவது வேணுன்னா இங்கே போய் வாங்கிக்கோங்க. நம்ம பல்லாவரம் சைட்லேருந்து வந்ததால் ஃபஸ்ட்டு இந்த பெட் செக்ஷனை கவர் பண்ணுறோம். புறா, குட்டி 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 குருவிலாம் பாருங்கள், க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஆனால் கூண்டில் இருக்குது, பாவமாக இருக்குது. அடுத்து பாருங்கள் லவ் பேர்ட்ஸு, இந்த குட்டி லவ் பேர்ட்ஸு. இங்கே பாருங்கள், செம்ம க்யூட்டாக ப்ரௌனு ஒயிட்டில் குட்டி குட்டி மியாஸ், சூப்பராக கலக்கலாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள் நாட்டுக்கோழி செக்ஷனு. பாருங்கள் சண்டைக்கோழி எப்படி பார்க்குது பார்த்தீங்களா, பயமாக இருக்கா. நிறைய நாட்டுக்கோழி இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி நாட்டுக்கோழி கூண்டில் போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வளர்க்குறதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முயல், பிளாக்கு. அப்புறம் இதுவும் நிறையா முயல் இருந்தது. ஃபுல்லாக நாட்டுக்கோழி தான், சேவை. அடுத்தது மீன் செக்ஷனுங்க. இந்த குடுவையில் எல்லாத்துலேயுமே ஃபைட்ருங்க, கலர் கலராக நிறைய ஃபைட்ரு இருந்தது. செம்ம அழகாக இருந்தது. ஆனால் இது பாருங்க, எல்லா குடுவையிலையும் குட்டி குட்டி ஃபைட்ரு தான், ஃபைட்டராக இருந்தது. அடுத்ததாக பாருங்கள், ஆட்டுக்கார அலைமேல் ஆடு, செம்மையாக இருக்கா. அப்புறம் தலைவர் உள்ளே இருக்கார் பாருங்கள், கருப்பு கோழி வான்னு கத்தினே இருந்தது. இதுவும் பயங்கரமாக இருந்தது. அடுத்ததாக பாருங்கள், நாங்கள் தான் நாய், அந்த மாதிரி தான். இல்லை ஒயிட் கலர் பப்பீஸு பயங்கரமாக இருந்தது, குட்டி குட்டி குட்டியாக. ஆஹா, அப்புறம் குட்டிங்க, இதெல்லாம் குட்டி போல். இதெல்லாம் எப்படி வச்சு வறுத்துறாங்களோ தெரில. அடுத்தது பாருங்கள், லேபர்டார் மாதிரி இருக்குது. இதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் நாட்டுக்கோழி தான், இதுவும் சண்டைக்கோழி மாதிரி இருக்குது. இது பாருங்கள், ஊரில் அந்த கூடையில் குட்டி குட்டியாக கோழி எடுத்துகிட்டு வராங்களா, அது மாதிரி இருக்குது. செம்ம க்யூட்டாக இருந்தது. அடுத்தது பாருங்கள், சூப்பராக இந்த சடை நாய் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஒருத்தர் பேரம் பேசிகிட்டு இருந்தார், அப்போ தான் அந்த வீடியோ எடுத்தேன். செம்ம க்யூட்டாக இருந்தது. அடுத்தது பாருங்கள், உடம்பு யாராவது ஃபிட்டாக வச்சுருக்குன்னா நாட்டுக்கோழி முட்டை, நாட்டுக்கோழிகள் வாங்கி சாப்பிடுங்கள். அடுத்தது அந்த ஹைலக்ஸோட ஜங்ஷன் பாக்ஸுங்க, இரும்புல இருந்த மாதிரி இருந்தது. சரியான வெயிட்டு. ஆனால் இரும்பில் இருக்கிறது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது, அதனால் அது அங்கேயே. இந்த டேஞ்சர் லைட் இருந்ததுங்க, காரோட டேஞ்சர் லைட்டுன்னு நினைக்கிறேன். எந்த கார் மாடல்னு தெரியல. இங்கே பாருங்கள், ரிஞ்சு மாம் பெருசு, எப்பா ஒரு கை சைஸ் இருக்குங்க இந்த ரிஞ்சு. ஆஷ பிளேடு, 2 மோட்டர் இருந்ததுங்க, தண்ணி மோட்டர்னு நினைக்கிறேன். ஒன்று குட்டி, ரொம்ப குட்டியாக இருந்தது. இன்னொன்று கொஞ்சம் பெரிய மாடலு. இதுவும் வாங்கினா வாங்கிக்கலாம் எல்லாம். அடுத்தது அந்த 2 அவன், பேர்லாம் தெரியல, ஏதோ ஒரு பிராண்டு. 2 அவன் நல்லா இருந்தது, இதுவும் ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பெட்டர்மாஸ் லைட்டு,
3 வச்சுருந்தாரு. ஒன்று கண்ணாடி எதுவுமே இல்லை, ஒன்று நல்லா இருந்தது, ஒன்று ரொம்ப ஃபஸ்ட் கண்டிஷன் இருந்தது. கீழே பாருங்கள் ஒரு பெரிய கேமரா, சரியான பெருசு. இந்த கடையில் பார்த்திங்கன்னா நோட்டெல்லாம் புதுசாகவே வச்சுருந்தாருங்க. இதெல்லாம் ஒன்று 40 50 சொன்னார். எல்லாமே புது நோட்டு. டிக்ஷ்னரி பாருங்கள், எல்லாம் புது நோட்டுங்க. பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது புது புது பாத்திரமாக வச்சுருக்காரு பார்த்தீங்களா, புட்டு சுடுறது எத்தனை வச்சுருக்காரு பாருங்க. ஆனால் எல்லா தட்டும் புது தட்டு தான் அந்த பாய் வச்சுருக்காரு. இது ஹோட்டலில் சாம்பார் சட்னி அதெல்லாம் ஊற்றுறது. அதான் ஹோட்டலில் வச்சுருக்கீங்கன்னா இங்கே போய் பார்க்கலாம். பாய் கம்மியாக தான் தருவார். லாஸ்ட் டைம் நான் வாங்கினேன். அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள், இது தெரியுதுங்களா? ஆமாங்க, பச்சை குத்துதல். பச்சை குத்திக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். பட் இது எவ்வளோ சேஃப்டின்னு எனக்கு தெரியலங்க, அதை பார்த்துக்கணும். ஒரு ஹோண்டாவோட ஜென்ரேட்டர் விற்பனை சேலுக்கு போட்டிருந்தாங்க. புதுசாக இருக்க மாதிரி இருந்தது. இது பெட்ரோலா டீசலான்னு எனக்கு தெரியல. அங்கே தான் வச்சுருக்குறாங்க பல்லாவரம் சந்தையில். இதுவும் வாங்கிக்கலாம். அடுத்து பாருங்கள், இது எல்லாமே டூல்ஸு தாங்க. ட்ரில்லிங் மிஷினு, கட்டிங் மிஷினு, ப்ளோயரு, ஆணி அடிக்கிறது எல்லாமே கம்மி விலை தான் சொன்னாங்க. ஆனால் பிராண்டட் இல்லைன்னு அவரே சொல்லிட்டார். பிராண்டட் இல்லைப்பா, பிராண்டட்னால் கொஞ்சம் அதிகமாக தான் வரும், அதுக்கேற்ற ப்ரைஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது இந்த பழைய காயின் கடைங்க. இவர் முன்னாடியே இருப்பார், இன்னொருத்தவங்க பின்னாடியே இருப்பாங்க. நிறைய காயின்ஸு நோட்ஸு எல்லாமே இருக்குது பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்த்தது இந்த ஃப்ளாப்பீஸு. ஓல்டு ஃப்ளாப்பீஸ் தான். 2 பாக்ஸ் நான் அவர்கிட்டருந்து வாங்கிக்கிட்டேன். நல்லா புதுசாகவே இருந்தது, சோனியோடது. அப்புறம் நிறைய கேசட்லாம் வச்சுருந்தார். இளையராஜா கேசட் வச்சுருந்தார். அப்புறம் இளையராஜா, ஆமாம், ஆனந்தராகம், இது மாதிரி நிறைய கேசட்டும் வச்சுருந்தார். அதில் ஒரே ஒரு கேசட் தங்கமகன் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட்டில் நான் காட்டுறேன் வீடியோவில். அப்புறம் இந்த ட்ரைபாடுங்க. ட்ரைபாடு நல்லா தான் இருந்தது. அது ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது. என்ன மிஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரில, அதனால் அதை நான் வாங்கலை. அப்புறம் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, என்ன மிஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அடுத்ததாக பாருங்கள், இந்த ஓல்டு கேமரா கோனிக்காவோடது பவுச்சோடே இருந்தது. செம புத்தம் புதுசாக இருந்தது பவுச்சிலே. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெயிங் ஸ்கேலுங்க, தம்மா துண்டு தான் இருந்தது, 0.5 கிராம். அடுத்து நிறைய லேப்டாப் போட்டு வச்சுருந்தாங்க. ஆசஸ்ஸு, அப்புறம் ஹெச்பி. இதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு தெரில. யாராவது வாங்கினா ஸ்பேருக்கு செக் பண்ணி எல்லாம் வாங்கிக்கலாம். 4-5 இருந்தது பாருங்கள். நிறைய அடிக்கடிக்காக வச்சுருக்காங்க, வேணுன்னா வாங்கிக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், இந்த பெரிய கிரைண்டரு, மாவு விற்கிற கடையெல்லாம் இருக்கும்ல, அந்த பெரிய கிரைண்டரு. இது ஒர்க்கிங் கண்டிஷனான்னு தெரியல. அடுத்ததாக நம்ம தம்பி வெங்கடேஷ் கடையில் பார்த்திங்கன்னா நிறைய புக்கு வச்சுருந்தாப்புல பாருங்கள். நிறைய புக்கு, இந்த செட் போர்டின் என்னென்னமோ இருக்குது. ஹெச்பியோட லேப்டாப் இருந்தது அவர் கடையில். இந்த வாட்டியும் 2-3 டைப்ரைட்டர், கோத்ரேஜோடைய மாம்பெரிய டைப்ரைட்டர் பாருங்கள், செம பெருசு. இது இன்னும் ஒரு வகையான டைப்ரைட்டரு. பாருங்க, இன்னும் இவங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்க போல். ஐயா, தம்பி ஒரு டிவி வச்சுருந்தாப்புல, ஒரு ஓடிஜின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்கேனராக பிரிண்டரான்னு தெரியல, இது கோட்டாக். இது பாருங்கள், ஸ்கேன் மேட் அப்படின்னு போட்டிருக்கு. யாராவது தெரிஞ்சிங்கன்னா சொல்லுங்கள். தம்பியோட கடையில் ஒரு மரப்பெட்டி இருந்ததுங்க, ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஓப்பன் பண்ணி பார்த்தேன், பழைய காலத்து மரப்பெட்டியா என்னன்னு தெரில. 2 சைடும் கைப்பிடியோட சூப்பராக இருந்தது. அடுத்து பாருங்கள், இந்த குத்து விளக்கு. இது ஒரு டிசைனாக இருந்தது, யானை மாதிரியும் தெரில, மயில் மாதிரியும் தெரில. 8 கிலோ குத்து விளக்கு சொன்னாருங்க, செமையாக இருந்தது. அடுத்ததான் அந்த வெங்கல கூஜா, 2 கூஜா வச்சுருந்தாப்புல, செம வெயிட்டாக இருந்தது அந்த கூஜா 2மே. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஆர்ட்ஸ் பாருங்கள், செம்மையாக பண்ணியிருக்காங்க. அது என்ன போர்டில் பண்ணியிருக்காங்களா. அடுத்து இந்த பீர்பாலோட ஸ்டோரி, சிடியான்னு தெரில பாருங்க, நம்ம க்யூட்டாக இருந்ததுங்க. ஏதோ வரைஞ்சி வச்சுருக்காங்க, அதை யாரும் தூக்கி போட்டாங்க போல், பாவம். நல்லா இருந்தது எல்லா ஆர்ட்டுமே. பாருங்கள், சூப்பராக இருக்கா, செம்மையாக இருந்தது அந்த ஆர்ட்ஸ்லாம். அடுத்து நம்ம ஜானகிராமன் அண்ணாச்சி கடையில் இந்த ஒயிட்டாக லைட்டாக பல்பான்னு தெரியல இது. அங்கே பாருங்கள், பீப்பா, கடலில் யூஸ் பண்ணுவாங்களா அந்த பீப்பா, மேலே ஏதோ ஒரு கிராஃப்ட் மாதிரி இருந்தது. சரி, இந்த பீப்பாயை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ஓப்பன் பண்ண முடியல. அதனால் அந்த கிராஃப்ட் எடுத்து மேலே வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணால், ஆஹா, அது கிழிச்சு போயிடுச்சு போல்.
ஆனால் இது விண்டேஜுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லுங்க, செம்மையாக இருந்தது. அடுத்து இங்கே பாருங்கோ, பாய்லரு, பழைய டீக்கெட்லாம் பார்க்குற பாய்லரு பைப்போடு இருந்தது. இப்போலாம் யாருங்க பாய்லரில் டீ போடுறா? அடுத்தது பார்த்தீங்களா, ஞாபகம் வருது ஞாபகம் வருது அட்டைங்க, பறிச்ச அட்டை எப்படி இருக்கு? இதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ணுது, இப்போலாம் எல்லாம் வேறு லெவலில் வந்துடுச்சு. அடுத்தது நம்ம ப்ளோயர் மறுபடியும் இந்த கடையில் பார்த்தோம். 2 ப்ளோயர் வச்சுருந்தாரு, ஆனால் இது ஒயரோடு இருந்தது. ஒரு ப்ளோயர் கொஞ்சம் உடஞ்சிருந்தது. அப்புறம் நிறைய ஏதோ இருந்தது, இது என்ன டிவைஸ்னே தெரியல. அப்புறம் ஒரு தராசு இருந்தது, இதுவும் நல்லா இருந்தது, விண்டேஜ். அப்புறம் இந்த மீன் தொட்டிலாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த பபுள்ஸ்லாம் வருமே, அந்த மெஷினு. இது யாராவது மீன் தொட்டி வச்சுருந்தீங்கன்னா இதை வாங்கிக்கலாம், இந்த கடையில் இருக்குது, வாங்கிக்கோங்க. நிறையா தான் வச்சுருந்தார் இவர். அடுத்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், ஒரு வித்தியாசமான காம்பஸுங்க. இது ஒரு மாதிரி மாடலாக இருந்தது. இதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும், எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு இதை ஓப்பன் பண்ணால் பாருங்கள், செம்மையாக இருந்தது காம்பஸ். இது லென்ஸு, இங்கே பாருங்கள், இந்த ஆரோலாம் இருக்குது. எவ்வளோ கேட்டால் 350 ரூபா சொன்னாங்க. ஐயா வச்சுட்டு வந்துட்டான் அப்படியே. மக்களே பார்த்தீங்களா, இந்த கெரியர் பழைய சைக்கிள்லாம் வச்சுருக்கோம்ல, பெரிய பெரிய ஐஸ் வண்டிலாம் வச்சுருக்கோம் கேரியரு, இது சூப்பராக இருந்தது. அடுத்து நாகேஷோட சிடி இருந்ததுங்க, நகைச்சுவை சிடின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் இந்த ரேடியோ தாங்க, சூப்பராக இருந்தது பாருங்களேன். முன்னாடி கேசட் போடுற இது, சவுண்டு வால்யூம் கண்ட்ரோல்லாம் இருந்தது. பாருங்க, ஒரு மாதிரி பெரிய பூம் பாக்ஸ் மாதிரி இருந்தது, ஆனால் குட்டியாக இருந்தது, சின்ன ஒயராக இருந்தது. அடுத்தது அந்த டாய் கதாயுதம், இதுவும் நல்லா இருந்தது பாருங்கள் எப்படி இருக்குது. அடுத்து யாருக்காவது கேஸ் அடுப்பு வேணும் அப்படின்னா இங்கே வந்து ட்ரை பண்ணலாம், நிறைய கேஸ் அடுப்பு பாருங்கள். வாட்ச் கலெக்ஷன் கொட்டி கிடக்குது. அதுதான் பாருங்கள், இந்த வாட்டர் ஹீட்ரு ஒரு எப்படியும் 25 லிட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன், பெருசு. ஃபேனு, ஸ்பீக்கரு, ப்ரிண்ட்ரு, ஸ்கேனர் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு ரேடியோ இருந்தது. திருப்பி பார்த்தா பின்னாடி அந்த பேட்ரி கட்ட போடுற இது இல்லை, அதனால் அதை வச்சாச்சு. அடுத்து சரியான சோனிங்க, சூப்பர் கண்டிஷன் சோனி, ஒரு கிறுக்கல் கூட இல்லை, செம்ம சூப்பராக இருந்தது. எவ்வளோன்னு கேட்டால் 900 ரூபா சொன்னார். ஏற்கனவே நம்மள்ட்ட இது ஒன்று இருக்குது, அதனால் அங்கேயே வச்சாச்சு. அடுத்து பாருங்கள், செம்ம சூப்பரான ஒரு டார்ச் லைட்டு, வேறு லெவலில் இருந்தது, பழைய மாடலுங்க. இதை ஓப்பன் பண்ணால் 2 பின் ப்ளக் இருக்குது, ஓப்பன் பண்ணுற பாருங்க. பார்த்தீங்களா, இதை நான் வாங்கிட்டேன், சூப்பராக இருந்தது, பல்போடு இருந்தது. வீட்டில் வந்து செக் பண்ணேன். அடுத்து பாருங்கள், இந்த செயின், இந்த மாதிரி செயின் தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கேருந்து எடுத்தாரான், அவருக்கு 1 பவுன் கிடச்சிதான். அது மாதிரி நமக்கு எதாவது கிடைக்குமான்னு பார்த்தேன், எல்லாமே வேஸ்ட்டு. அடுத்தது அந்த ஸ்டெபிளைசர் இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. ஒர்க்கிங்கான்னு கேட்டேன், தெரிலன்ட்டார். அதை அப்புறம் அப்படியே வச்சாச்சு, தெரிலனா எப்படி வாங்குறது, அதனால் அங்கேயே வச்சாச்சு. அது நிறைய அந்த சேஃப்டி ஹெல்மெட்ஸ் நிறைய கிடந்ததுங்க, வெள்ளை கலரு, மஞ்சள் கலரு நிறைய கிடந்தது. அப்புறம் காயின்ஸும் நிறையா இருந்தது. இது ஒரு லாஸ்ட்டு கடை. அடுத்து பார்த்திங்கன்னா லேண்ட்யார்டு, இந்த எங்கேயோ கான்செப்ட் வச்சுருக்காங்க போல், அதில் வந்து அப்படியே லம்பாக எடுத்து வந்துருக்காங்க. இந்த லேண்ட்யார்டு ஃபுல்லாக குப்பமாக இருந்தது. அடுத்து இது என்னன்னு தெரியலங்க, இது ஒரு மாதிரி யூஎஸ்பி மாதிரி இருந்தது, ஆனால் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்குது. இது என்னன்னு எனக்கு தெரியல, ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பின்னாடியும் ஒரு மாதிரி இருந்தது. இது வந்து இந்த மொபைலுக்கு சிம்மு போடுறது. அடுத்த கடையில் 2 தபேலா பார்த்தேங்க, தும் தும் தட்டி பார்த்தேன். இது குவாலிட்டியாக இருக்கான்னு எனக்கு தெரியல, தட்டி பார்த்தா அது அங்கேயே வச்சாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொடுவா கத்தி இருந்ததுங்க, நல்லா ஷார்ப்பாக இருந்தது. யாருக்காவது வேணும்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க, செம்ம ஷார்ப்பு. அங்கே பாருங்கள். அடுத்து இந்த டிசைனிங் ஸ்டாண்டு, மொபைல் வச்சுக்கலாம் போல். அப்புறம்
ஹேங்கிங் மாடல். இந்த ஃபில்ம் இருந்ததுங்க. இது என்ன பேருன்னு தெரியல. ஐபிஎம் போட்டிருந்தது. இது ஏதோ க்ளீன் பண்ணுற ஃபில்ம் போல. அடுத்து இந்த டேபிளுங்க. 1300, 1500, 1200 டிஃப்ரெண்ட்டாக எல்லா டேபிளும் வச்சுருந்தாங்க. பாருங்கள், எல்லாம் பெரிய பெரிய அயன் பாக்ஸ் டேபிள் மாதிரி இருக்குது. என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கட்லு, சிங்கிள் கட்லு. அடுத்து இந்த துப்பாக்கி. இதுக்கப்புறம் 2 ஸ்பீக்கர் இருந்தது. ஒன்று கைப்பிடி இல்லை, ஒன்றுக்கு கைப்பிடி இருந்தது. நல்லா வெயிட்டான ஸ்பீக்கர். ஒரு டைப் ரைட்ரு பழசு, எல்லாம் ஜாம் ஆகிருக்கு, அது வேலைக்கு ஆகாது. அடுத்து பாருங்கள், சட்டை. எந்த சட்டை எடுத்தாலும் 100 ரூபா. 100 ரூபா தான். எந்த சட்டை எடுத்தாலும் 100 ரூபா. அடுத்து மெட்டீரியலையும் அவர் வச்சுருந்தாருங்க. மெட்டீரியல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா போட்டிருந்தாரு. பாருங்க, பேண்ட் மெட்டீரியல்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த காரு செம்மையாக இருந்ததுங்க. ரெட் கலரு பேட்ரி காருன்னு நினைக்கிறேன். செம பெருசு. அடுத்ததாங்க இந்த ஹெச்எம்ஐயோட கிராமஃபோனு. பழைய மாடல் தான், ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் மேலே எந்த ஐட்டமும் இல்லை. உள்ளே இந்த மிஷின் பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த ட்ரை சைக்கிளு. இந்த காய்கறி விற்கிறவங்க யூஸ் ஆகுங்க. 22,000 ரூபா போட்டிருந்தாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டிவிஎஸ் 50 அட்டாச் பண்ணியிருக்காரு. 3 சக்கர வண்டி தான். பாருங்கள், காய்கறி விற்கிறவங்க யாராக இருந்தால் உங்களுக்கு யூஸ் ஆகுன்னா இதை போய் அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. பாருங்கள். அடுத்து இந்த ராக்கிங் சேரு, செம்ம கண்டிஷனு. பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எவ்வளோ பெருசு ஒரு ஆட்டி பார்த்தா சாஞ்சாடம்மா சாஞ்சாடு. ஒரு நல்லா ஆடுது. ஒரு அடுத்து இந்த பாட்டு ஜாடி ஒன்று பூவோடு இருந்தது, ஒன்று பூ இல்லாமல் இருந்தது. அப்புறம் அடுத்து இந்த ஊறுகாய் ஜாடின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஊறுகாய் கடையிலேருந்து எடுத்து வந்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ தாங்க சூப்பராக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஃபோட்டோ. அடுத்து அந்த கிளியராக ஒரு ஃபோட்டோ எடுத்து வைக்கிற பாருங்க. இந்த பொண்ணோட ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருந்தது. ஷோகேஸ்க்கு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. பாருங்கள், நல்லா இருக்குல்ல. பக்கத்துலேயே செருப்பு கடை. நிறைய செருப்பு அப்படியே குமிச்சு வச்சுருந்தாங்க. உள்ளே பார்த்தா ஷூ, புது ஷூவா, புதுசாக பழசான்னு தெரில. ஷூ, செருப்பு எல்லாமே இந்த கடையில் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இதாங்க ஹைலைட்டு. லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சது. 5 டாப் 500 ரூபா. எந்த டாப் எடுத்தாலும் 5 டாப் 500 ரூபா. பாருங்கள், கலராக இருக்குங்களா. அடுத்து பக்கத்துலேயே 5 புடவை 500 ரூபா. இதுவும் பாருங்கள், செம்ம கலராக இருக்குது பாருங்கள். செம்ம கூட்டங்க அந்த கடையில். அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம். டாப்பு 500 ரூபாய்க்கு கொடுத்தா யார் தான் கூட்டம் இருக்காது. செம்ம கூட்டம் பாருங்கள். அப்படியே மூவாகி இந்த பக்கம் பார்த்தா சரியான ஊஞ்சல் ஒன்றுங்க. பெயிண்ட் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஊஞ்சல் பார்த்து. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய ஃபர்னிச்சரு, சோஃபா செட்டு. பாருங்கள், எல்லாம் புதுசு தான். பாருங்கள், எல்லாம் கவர் பண்ணியே வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்து இந்த வின்டேஜ் கேமரா சூப்பராக இருந்தது. இது நான் விலை கேட்கல. எப்படியும் இது வந்து விலை ஜாஸ்தியாக தான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் இதை பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டேன். பக்கத்துலேயே இன்னொரு கேமரா வந்தது, அது நல்லா இருந்தது. பாருங்கள், இதில் நிறைய வின்டேஜ் வச்சுருந்தார் இவர். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அலுமினிய பெட்டிங்க. யாருக்காவது இது ஸ்கூல் புக் எடுத்துகிட்டு போன ஞாபகம் இருக்கா? 400 ரூபா சொன்னாருங்க அந்த பெட்டியை. செம்ம சூடாக இருந்தது, வெயில். அப்படியே வச்சாச்சு. அடுத்து இந்த குளோப் பாருங்களேன், ஒயரோடு இருந்தது. இது என்னமோ ஒயரை கனெக்ட் பண்ணி சுவிட்சு போட்டால் சுற்றும் போல். ஆனால் இந்த குளோப் கிழிஞ்சிருந்தது. அதனால் இதை எடுக்கலை, விலையும் கேட்கல. கிழிஞ்சிருந்ததால் பாருங்கள், நாப் மாதிரி ஏதாவது இருக்குது பாருங்கள். இதுவும் நல்லா இருந்தது. ஆனால் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நேஷ்னலோட டேப் ரெக்கார்டர். இது நம்மள்ட்ட ஒன்று இருக்குது, டபுள் சைடாக வின்டேஜ் ரேடியோஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த விசில் இருக்குது பாருங்கள். இது ஏதோ விளக்கு மாதிரி இருக்குது. இந்த விசில் போலீஸ்காரங்க வச்சுருப்பாங்கள்ல, அந்த விசில் பாருங்கள். ஒன்று 200 ரூபா சொல்கிறாரு. யாருக்காவது தேவைன்னா வாங்கிக்கலாம். அடுத்து இதுதாங்க சோனியோட
செம்ம வெயிட்டான ரேடியோங்க. இவ்வளோ நாள் அந்த ரேடியோ பார்த்துருக்கேன், இவ்வளோ வெயிட்டாக பார்த்ததில்ல. சரியான வெயிட்டு. எவ்வளோன்னு கேட்டால் 2500 சொன்னாப்புல அந்த தம்பி. அப்படியே இங்கே பாருங்கள், நாபெல்லாம் ஒர்க் ஆகுது, பட் ஒரே ஒரு சுவிட்சு மட்டும் இல்லை, அதை அங்கேயே வச்சாச்சு. அடுத்து பாருங்கள், மளிகை சாமான் எது எடுத்தாலும், எந்த பாக்கெட் எடுத்தாலும் 20 ரூபாய். 20 ரூபா தாங்க, 20 ரூபா. எந்த பாக்கெட் எடுத்தாலும் 20 ரூபா. உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம், குவாலிட்டி செக் பண்ணிக்கிங்க. அடுத்து இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக் பொருள் 3 100 எந்த பொருள் எடுத்தாலும் 3 100 உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நிறைய வெரைட்டியாக வச்சுருக்காங்க, ஒருத்தவங்க வாங்குகிறாங்க. அடுத்து இங்கே பாருங்கள், வேஷ்டி. ஒரு வேஷ்டி 100 பேரம் பேசக்கூடாதுன்னு போட்டிருக்கு பாருங்கள். அடுத்து இங்கே லுங்கி, இதுவும் 100 தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்டருங்க, போஸ்டர் எவ்வளோன்னு கேட்டேன், 100 சொன்னாங்க அந்த லேடி. 2 வாங்கினா 1 ஃப்ரீ சொன்னாங்க. அடுத்து பாருங்கள், அந்த பேச்சு பாறை, சிப்பி பாறை டாகு செம்ம கூட்டமாக இருந்தது பாருங்கள், வச்சுருக்காப்புல. இதை ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டேன், நான் வரும்போது தான் பார்த்தேன். அடுத்து பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான காய்கறிங்க. அந்த தட்டில் வச்சுருக்காங்கல்ல, அந்த ஒரு தட்டு 30 ரூபா. நீங்கள் காய்கறி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பேக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா லம்பாக வாங்கிட்டு போயிடலாம். எல்லாம் குட்டி கேரட்டு, பீட்ரூட்டு, அவரைக்காய், கத்திரிக்காய். அடுத்து இந்த மதுரை பருத்தி பாலுங்க, இது எப்படி இருக்குன்னு ஒரு நாள் குடிச்சு பார்த்தேன். நம்ம பாயாசம் இருக்குல்லையா, பருப்பு பாயாசம், அது மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் இதில் ஏதோ போட்டிருக்காரு. அடுத்து விசிறி, மரம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்து ஜாடிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்து இந்த பல்லிங்க, சின்ன பல்லி 10 ரூபா, பெரிய பல்லி 20 ரூபா, 50 ரூபா அப்படின்னு எல்லாமே இருக்குது. பல்லி, பாம்பு எல்லாமே வச்சுருக்காரு பாருங்கள் இவர். அடுத்து பாருங்கள், முருங்கைக்காய் கத்தை கத்தையாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு யாருக்கா முருங்கைக்காய் கத்தையாக வேணுன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். அடுத்து இந்த அலுமினியத்தை பூசிட்டு 12 மணி வெயிலில் நிற்கிறாரு பாருங்கள், சல்யூட் அடிச்சுட்டு. இவருக்கு ஒரு சல்யூட் அடிங்க பாவம். அவ்வளோதாங்க, இது நம்மளோட இன்றைக்கி கலெக்ஷனு. ஃப்ளாப்பி, அந்த பெரிய ஃப்ளாப்பி ஒன்று வாங்கினாங்க அவருங்க, பெரிய ஃப்ளாப்பி ஒன்று. அடுத்து தங்க மகன் மோசபியரோட ஒரிஜினல் கேசட்டு, அதையும் வாங்கியாச்சு. செம குவாலிட்டியாக இருந்தது பாருங்க. அடுத்து ஒரு டார்ச் லைட்டு. அவ்வளோதான் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.